الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1438 ரஜப் மாதம் 24ஆம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே அஷேக் அப்துல் பாரி அஸ்ஸுபைத்தி அவர்கள் ஒரு அடியானுடைய மரணத்துக்கு பின்னால் பயன் தரக்கூடிய விடயங்கள் எவை என்ற தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதிஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இறை விசுவாசிகளே, நீங்கள் முறையாக அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று சூரா ஆல இம்ரானின் 102வது வசனத்தை ஒரு வசியத்தாக அனைத்து மக்களுக்கும் உபதேசம் செய்துவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே ஒரு அடியானுக்கு வழங்கக்கூடிய மிக பெரிய அருள் நிஅமத் என்னவென்றால், அவனுடைய மரணத்துக்கு பின்னால் அவனுடைய செயல்பாடுகள் பற்றி, அவனுடைய நடவடிக்கைகள் பற்றி நினைவூட்டக்கூடிய ஒரு செய்தி இருப்பதென்பது அல்லாஹ் அவனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிக பெரும் அருளாக இருக்கின்றது. அவன் உயிருடன் இருக்கின்ற போது அவனால் ஏற்படுத்தப்பட்ட செயல்கள், அவனுடைய நடவடிக்கைகள், சமூக பணிகள் எல்லாம் மரணித்ததற்கு பின்னால் சமூகத்துக்கு மத்தியிலே நினைவு கூறப்பட்டு அதனை புகழப்படுவதென்பது உண்மையிலே அல்லாஹ் அந்த அடியானுக்கு கொடுத்த பெரிய அருளாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா வ நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும் வ குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன். நிச்சயமாக நாம் தான் மரணித்தவர்களை உயிர்ப்பிக்க செய்கின்றோம். அவர்கள் முற்படுத்திய ஒவ்வொரு செயல்களையும் நாம் எழுதி வைக்கின்றோம். எந்த அளவுக்கென்றால் ஒவ்வொரு அணுவளவு செயல்களையும் நடவடிக்கைகளையும் தவறவிடாமல் நாங்கள் ஏடுகளே பதிய வைத்து அதற்குரிய செயல்களை பிரதிபலனை நாங்கள் ஏற்படுத்துகின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நல்ல செயல்கள், சமூகத்துக்கு பயன்படக்கூடிய நடவடிக்கைகள் அவனுடைய வாழ்க்கையிலே நடைபெறும் என்றால் உண்மையிலே அவனுடன் அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹுடைய பாதுகாப்பு அவனுக்கு இருக்கின்றது என்பதற்கு ஒரு பெரிய அத்தாட்சி இந்த செயல்பாடாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே முதலாக வஹி இறங்கிய போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு அல்லாஹுடைய கட்டளையின் பிரகாரம் வஹியை கொண்டு வந்து கொடுக்கின்ற போது அவர்கள் பயந்தார்கள், அச்சமுற்றார்கள். தனது மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வருகை தந்து கூறினார்கள், நான் என் மீது நான் அச்சப்படுகின்றேன், நான் பயப்படுகின்றேன் என்று கூறும்போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார்கள். ஃபகாலத் லஹு கல்லா, அவ்வாறு நீ பயப்பட வேண்டிய எந்த செய்தியும் உனக்கு வரமாட்டாது, அப்ஷிர், நன்மாராயம் உண்டாகட்டும் என்று கூறிவிட்டு கூறினார்கள், அல்லாஹின் மீது ஆணையாக அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், உங்களை கௌரவப்படுத்துவான், சங்கைப்படுத்துவான். ஏனென்றால் நீங்கள் உறவினர்களை சேர்ந்து நடக்கின்றீர்கள், உங்களது பேச்சிலே மிக தெளிவான உண்மை அமைந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஏழைகளுடைய சிரமங்கள், துன்பங்கள், துயரங்களை நீங்கள் சுமக்கின்றீர்கள், விருந்தாளிகளை அழகிய முறையிலே கவனிக்கின்றீர்கள். அது மாத்திரமல்ல, மக்களுக்கு ஏற்படக்கூடிய இயற்கை அனர்த்தங்களின் போது அவர்களுக்கு உதவி செய்கின்றீர்கள். எனவே உங்களை அல்லாஹ் ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான், உங்களை சங்கைப்படுத்துவான் என்று மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார்கள். காரணம், அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் மிகவும் தெளிவானதாக அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானதாக இருந்ததின் காரணமாகத்தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களுக்கா இந்த நிலை,
உங்களுக்கு அச்சம் ஏற்படும், ஒருபோதும் நடக்க மாட்டாது என்று அல்லாஹின் மீது சத்தியமிட்டு ஆறுதல் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானுக்கு நன்மையை, இரக்கத்தை, கருணையை நாடிவிட்டான் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய செயலுக்கு பின்னால் நினைவு கூறப்படக்கூடிய ஒரு விடயத்தை அல்லாஹ் உருவாக்கி விடுவான். அந்த செயல்களிலே அல்லாஹ் பரக்கத்தை, அபிவிருத்தியை வழங்குவான். அது மாத்திரமல்ல, அவன் விட்டுவிட்ட செய்தி ஒரு சிறியதாக இருந்தாலும் பயன்பாடுகளை ஏராளமானதாக, விசாலமானதாக ஆக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு நன்மைகளை அதிகப்படுத்தி கொடுக்கின்றான். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், சபக திர்ஹமுன் மிஅத அல்ஃப் திர்ஹம். ஒரு திர்ஹம் அல்லாஹுடைய பாதையிலே தூய மனதுடன் செலவு செய்த ஒரு திர்ஹம் 100,000, அதாவது 1,00,000 திர்ஹங்களை விட பெருமதியானதாக கருதப்படுகின்றது. இங்கே அல்லாஹுடைய அந்த தூய்மையான எண்ணம், கலப்பற்ற எண்ணம் இருக்கின்ற போது அங்கே சிறியது பெரியது என்ற வேறுபாடு இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை நிறைய வாரி வழங்குவதை பார்க்கின்றோம். எனவே ஒரு அடியான் அவனுடைய செயலின் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு அல்லாஹுடைய திருப்பொருத்தமாக இருக்க வேண்டும். அது அல்லாமல் மக்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காகவோ, அல்லது நான் இதற்கு சக்தி உள்ளவன், நான் நினைத்ததையெல்லாம் செய்வதற்கு வல்லமை மிக்கவன் என்று பெருமையை கூறாமல் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி அல்லாஹுடைய பொருத்தத்துக்கு மாத்திரம்தான் அந்த செயல்களை அவன் அமைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மிஅராஜ் பயணத்தின் போது ஒவ்வொரு சமூகத்தை பற்றியும் அவர்களுக்கு எடுத்து காட்டப்பட்டது. அங்கே நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் செல்லுகின்ற போது அங்கே பார்க்கின்றார்கள், சில நபிமார்கள் ஒரே ஒரு மனிதனுடன் இருப்பார்கள். இன்னும் சில நபிமார்களோ அவர்களுடன் 2 மனிதர்கள். இன்னும் சில நபிமார்கள் விரல் வெட்டெண்ணக்கூடிய 1, 2, 9 இவ்வாறான எண்ணிக்கையுடையவுடன் இருப்பார்கள். இன்னும் சில நபிமார்கள் லைஸ மஅஹு அஹத், அவர்களுடன் யாருமே இல்லை என்ற இந்த ஒரு காட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்பட்டது. இதனூடாக நாம் புரியக்கூடிய விடயம் என்னவென்றால், அல்லாஹுக்காக நாம் தஅவா பணியிலே ஈடுபடுகின்ற போது நபிமார்கள், அல்லாஹுடைய தூதர்கள் அவ்வளவு சிரமப்பட்டு இறை பாதையிலே தஅவா செய்தவர்களுடன் ஒரே ஒரு மனிதர், 2 மனிதர் ஒருவருமே இல்லாமல் இருப்பதென்றால் அவர்களுடைய செயல்கள் எவ்வளவு தரமானதாக இருந்திருக்கின்றது. அவர்களுடைய செயல் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் அல்லாமல் நாம் மக்களை கூட்ட வேண்டும் அல்லது ஜனங்களை பெருக்க வேண்டும் என்ற எண்ணம் அல்ல. தூய்மையான முறையிலே அல்லாஹுடைய அழைப்பு பணி மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே அந்த நபிமார்கள் இருந்திருக்கின்றார்கள். எனவே ஒரு மனிதன் இந்த தூய்மையான செயலுடைய பிரதிபலனை அவன் அறியாதவனாக இருப்பான் என்றால், இதன் மூலமாக அந்த நன்மை செய்த மனிதனுக்கு எந்த தீங்கும் வரப்போவதில்லை. நான் தாராளமாக ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு சமூகத்துக்கு அல்லது ஒரு கிராமத்துக்கு பல சேவைகளை செய்கின்றேன், ஆனால் மக்களோ இதனை கண்டுகொள்ள மாட்டார்கள், அவர்கள் கணக்கெடுக்க மாட்டார்கள். நமக்கு இந்த விடயத்திலே எந்த கவலையும் இருக்கக்கூடாது. நமது செயல் அல்லாஹுக்காக வேண்டி இருக்கும் என்றால், மனிதர்கள் நம்மை தூற்றினாலும், ஒரு சொற்ப நன்மையேனும் நம்மை புகழாவிட்டாலும், வல்லவன் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான், முழுமையான கூலியை அல்லாஹ் தருவான் என்ற தூய்மையான எண்ணத்துடன் நமது நல்ல செயல்களை நாம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், நீங்கள் உங்களுக்காக மரணத்துக்கு பின்னால் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு நல்ல செயலை நீங்கள் முற்படுத்தி வைக்கின்றீர்களோ அந்த நல்ல செயல்களை அல்லாஹ்விடத்தில் நல்லதாக கண்டுகொள்வீர்கள். அது மாத்திரமல்ல, அஜ்ரா, கூலியால் மிக பிரமாண்டமான கூலியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் சீர் பெற்று விட்டான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளம் தூய்மையானதாக மாறிவிடும். அவனுடைய உள்ளம் தூய்மையானதாக மாறிவிட்டால் அல்லாஹுக்கு படைத்தவனுக்கு பொருத்தமான முறையிலே அவனது செயல்கள் அமைந்து அந்த சிறிய சிறிய செயல்கள் மூலமாக பயன்பாடுகள் மிக விசாலமானதாக ஆகும் என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய ஒரு வசனம், சூரா கஹ்ஃபிலே வரக்கூடிய 82வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பயணித்த போது விழக்கூடிய சிவரை அவர்கள் சீர்படுத்தி நேராக்கினார்கள் அல்லவா, அந்த சிவர்
அந்த சிவருக்கு அடியிலே 2 அனாதைகளுக்கு சொந்தமான ஒரு பெரிய பொக்கிஷங்கள் இருக்கின்றன. இந்த பொக்கிஷத்தை உடைய அந்த 2 குழந்தைகளுடைய தந்தையும் சாலிகானவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய நல்ல அந்த சாலிகான தன்மைக்காக, அவர்களுடைய தூய்மையான எண்ணத்துக்காக அவருடைய சொத்தை, அந்த பொக்கிஷத்தை அல்லாஹ் விழக்கூடிய சிவருக்கு அடியிலிருந்து எவ்வாறு பாதுகாக்கின்றான் என்பதை நமக்கு ஒரு படிப்பினைக்காக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவே நமது செயல்கள் சாலிஹாக அல்லாஹுக்கு பொருத்தமாக இருக்கின்ற போது நாம் அதனை பற்றி கவலைப்பட வேண்டிய எந்த விதமான தேவையும் இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கின்றான். முழுமையான கூலி, முழுமையான பாதுகாப்பு நிச்சயமாக படைத்தவன் வழங்குவான் என்பதில் ஒரு அணுவளவேனும் நமக்கு சந்தேகம் வந்துவிடக்கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் ஒரு செயலை, நல்ல செயலை செய்கின்ற போது அந்த சாலிஹான செயலை அவன் அல்லாஹுக்காக, எனக்கு பின்னால் சமூகம் பயன்பெற வேண்டும், எனக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த நியமத்தின் மூலமாக சமூகத்துக்கு பயன்பாடுகள் போய் சேர வேண்டும் என்ற ஒரு தூய்மையான எண்ணம் அடிமனதிலே இருக்கும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய எண்ணத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே நிறைய அமல்கள் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்து அந்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், தூய்மையான வாக்கியங்கள் எல்லாம் வானவர்கள் மூலமாக வானத்தை உயர்ந்து செல்கின்றன. அதே போன்று நல்ல செயல்கள் அந்த நல்ல செயலை செய்த மனிதனை உயர்த்துகின்றன, கௌரவப்படுத்துகின்றன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எப்போது நமது செயல்கள் அல்லாஹுடைய ஈமானுடன், இறை விசுவாசத்துடன் அமையவில்லையோ அந்த செயல்பாடுகள் மூலமாக எந்த பயன்பாடுகளும் நமக்கு கிடைக்க போவதில்லை, அதன் மூலமாக எந்த அபிவிருத்தியும் கிடைக்க போவதில்லை. நமது எண்ணத்தை பொறுத்து அந்த கூலி அமைந்துவிடும். அதில் எந்த அபிவிருத்தியோ எந்த பரக்கத்தையோ நாம் கண்டுவிட முடியாது. அந்த குறிப்பிட்ட காலத்திலே அந்த செயல்களுடைய பயன்பாடுகள் எல்லாம் யாருக்கும் செல்லா காசாக, பெருமதியற்றதாக போய்விடும். எனவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஈமானுடன், இறை விசுவாசத்துடன், அல்லாஹ் இதற்குரிய கூலியை தருவான், அவனுக்காக செய்கின்றேன் என்ற தூய்மையான எண்ணத்தை எப்போதும் நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு தாகித்த மனிதனுக்கு தண்ணீரை கொடுப்பதென்றாலும் கூட இதனை நான் அல்லாஹுக்காக வழங்குகின்றேன், இதற்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது என்ற தன்மையை, அந்த இறை விசுவாசத்தை நாம் ஆழமாக அடிமனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் பதித்துக் கொள்வோம் என்றால் அந்த சிறிய செயல்கள் சிறு துள்ளி பெரும் கடலாக, நதியாக மாறுவது போன்று அந்த செயல்கள் நிறைய நன்மைகளை நமக்கு ஈட்டி தரக்கூடிய பெரிய செயலாக மாறும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு திருக்குர்ஆன் வசனங்கள் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய விடயங்களானாலும் அதனை வாழ்க்கையிலே நீங்கள் தவறவிட வேண்டாம் என்பதை பற்றி கூறுகின்ற போது, கியாமத்து நாள், யுக முடிவு நாள் வந்துவிட்டது. அந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு ஒரு சிறிய ஈச்ச மரத்தை நாட்டுவதற்கான அவகாசம் இருக்கின்றது. உலகம் அடிய போகின்றது, உலகம் முடிய போகின்றது. இந்த நேரத்திலே ஒரு சிறிய ஈச்ச மரத்தை நாட்டுவதற்கான அவகாசம் கிடைக்க பெற்ற ஒரு மனிதன் அதை கூட நட்டுவதற்கு நீ சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விடாதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டுகின்றார்கள். ஏனென்றால் வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பமும் நன்மை செய்வதற்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை நாம் நழுவ விட்டு விட்டோம் என்றால் அதற்கு பின்னால் கை செய்தப்பட்டு மரண வேளையிலே யா அல்லாஹ் என்னை கொஞ்ச நேரம் பிற்படுத்துவாயாக, நான் நல்ல அமல்களை செய்து வருவேன் என்று ஏங்குவான். ஆனால் ஒரு பிரயோஜனமும் கிடைக்க போவதில்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயல்களும், ஒவ்வொரு செயற்பாடுகளும் இதன் மூலமாக நமது எதிர்கால சந்ததியினர்கள் பயன்பெற வேண்டும், எதிர்கால சமுதாயம் இதன் மூலமாக பயனடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக எதிர்காலத்திலே பயன்பெறக்கூடிய ஒவ்வொரு பயன்பாட்டிலும் அதனை உருவாக்கிய மனிதனுக்கு நன்மை கிடைக்கும் என்பதை நபி அவர்கள் எவ்வாறு உதாரணப்படுத்துகின்றார் என்றால், ஒரு மனிதர் ஒரு மரத்தை, ஒரு விவசாயத்தை, ஒரு பயன் தரக்கூடிய பழக்கனியை, மரத்தை நாட்டிவிட்டு செல்கின்றான். அந்த மரத்திலே, அந்த விவசாயத்திலே பறவைகள் உணவை உட்கொள்கின்றன, அல்லது ஒரு மனிதன் பயன்பெறுகின்றான், அல்லது கால்நடைகள் அந்த விவசாயத்தின் மூலமாக பயன்பெறுகின்றது என்றால்
அதனை நட்டிய மனிதனுக்கு அது தர்மமாக சதக்காவாக அமைகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மைகளை சர்வ சாதாரணமாக பெற்றுக்கொள்வதற்கு இலகு வழிகளை நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். எனவே உயிருடன் இருக்கின்ற போது இவைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த மனிதன் நாம் செய்யக்கூடிய செயலுடைய பிரதிபலனை, அதனுடைய பெறுமதியை, வெகுமதியை முறையாக அறிவான் என்று சொன்னால் அவன் நன்மைகள் செய்வதற்கு, சமூக பணியிலே ஈடுபடுவதற்கு, எதிர்கால சந்ததியினர்களுக்கு ஏதாவது என்னால் விட்டு செல்ல வேண்டும் என்பதற்கு போட்டி போட்டு கொண்டு சிரமப்படுவான். அதனுடைய தாத்பரியம், உண்மையான பயன்பாட்டை அறிந்த மனிதன் அதற்காக முழுமூச்சாக ஈடுபடுவான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு உதாரணப்படுத்துகின்றார்கள். எவன் ஒரு மனிதன் இஸ்லாத்திலே அழகிய ஒரு வழிமுறையை அவன் உதாரணமாக உருவாக்குகின்றானோ, காட்டுகின்றானோ, அவன் அந்த அமல்கள் செய்யப்படும் காலமெல்லாம் அந்த அமல் செய்த மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய கூலியில் எந்த குறைவும் ஏற்படாமல் அதனை உருவாக்கிய மனிதனுக்கும் முழுமையாக கூலி வழங்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே நாம் நன்மையை பெற்றுக்கொள்வதிலே, சமூக பணியிலே ஈடுபடுவதிலே, நமக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதிலே ஒருபோதும் நாம் சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு பிறகு கை செய்தப்படுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை உணர்ந்து கிடைத்த சந்தர்ப்பத்தை உரிய நேரத்தில் முறையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு உண்மையான மனிதன், உண்மையான இறை விசுவாசி, அவனால் எந்த செயலையும் செய்ய முடியாவிட்டாலும் கூட நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு இறை விசுவாசி என்பதை செயலால் மக்களுக்கு உதாரண புருஷனாக காட்டுவான் என்றால் அதுவும் கூட அவன் செய்த நல்ல செயலாக கருதப்பட்டு, யாரெல்லாம் அவனுடைய பண்பாட்டினால் கவரப்பட்டு, அவனுடைய வார்த்தையினால் கவரப்பட்டு இஸ்லாத்தை பின்பற்றுகின்றானோ, பின்பற்றும் காலமெல்லாம் அவனுக்கும் இந்த நன்மைகள் போய் சேரும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள், யா அல்லாஹ் ரப்பி ஹப்லி ஹுக்மன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு அறிவை, ஞானத்தை வழங்குவாயாக, நல்லவர்களுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக என்று அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் இறங்குவார்கள். அது மாத்திரமல்ல, வஜ்அல் லீ லிசான ஸித்கின் ஃபில் ஆகிரீன், எனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினர்கள் அவர்களுடைய நாவினால் எனது உண்மை தன்மையை போற்றக்கூடிய, நினைவு கூறக்கூடிய ஒரு நிலையாக என்னை ஆக்கி வைப்பாயாக என்று கூறுவார்கள். அது மாத்திரமல்ல, வஜ்அல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம், அந்த ஜன்னத்து நஈம், இன்பங்கள், மகிழ்ச்சிகள், சுகண்டிகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்துக்கு அனந்தரக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களுடன் என்னையும் சேர்த்து வைப்பாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார்கள். அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய செய்திதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து கூறக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன சொல்கின்றார்கள்? ஸலவாத்து கூறுகின்றார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம். அவர்களுடைய பிரார்த்தனை, அவர்களுடைய செயல்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு இதுவும் ஒரு அத்தாட்சியாக கொள்ளலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனால் ஏற்படுத்தப்பட்ட செயல்பாடுகள் உலகத்திலே நினைவு கூறப்படும் என்றால், மக்களால் புகழப்படும் என்றால், அவனுக்கு ஒரு நன்மாராயம், அவனுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கின்றது என்பதை அல்லாஹ் அவனுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு ஒரு ஆதாரமாக, அத்தாட்சியாக மக்களுடைய புகழ் மாலை ஒரு காரணமாக அமைந்திருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஒரு மனிதன் ஒரு நல்ல செயலை செய்கின்றான், அந்த நல்ல செயலை மக்கள் புகழ்கின்றார்கள், மக்கள் அந்த செயலை விரும்புகின்றார்கள். இதனை பற்றி கேட்கப்பட்ட போது நபி அவர்கள் கூறினார்கள், தில்க ஆஜிலு புஷ்ரல் முஃமின், ஒரு இறை விசுவாசிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முன்கூட்டிய நன்மாராயம் என்று நபி அவர்கள் புகழ் மாலை சூட்டினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் மக்களுடைய புகழ் மாலை எதிர்பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. அல்லாஹுக்காக நாம் செய்வோம் என்றால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அதனை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், மக்கள் நிச்சயமாக புகழுவார்கள். அதற்குரிய நன்மையை அந்த செய்த மனிதனுக்கு நிரப்பமாக முழுமையாக வழங்கப்படும் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நமது மரணத்துக்கு பின்னால் நன்மைகளை ஈட்டி தரக்கூடிய ஏராளமான வழிமுறைகள் இருக்கின்றன. நமக்கு ஒவ்வொருவருக்கும் முடியுமான செயல்களை,
அவரவருடைய பாணியிலே, அவரவருடைய திறமைக்கு, அவரவருடைய அறிவுக்கு, அவரவருடைய செயல்பாட்டுக்கு ஏற்ப அந்த செயல்பாடுகளில் நாம் ஈடுபட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு வழிகாட்டுகின்ற போது அவர்கள் உதாரணப்படுத்துவார்கள். எவ்வாறு என்று சொன்னால், வாழ்க்கையிலே நன்மைகளை கொள்ளையடிப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன. எல்லா மனிதர்களும் ஒரே வழியை கையாள வேண்டும் என்ற தேவை கிடையாது. அவரவருக்கு முடியுமான, அவரவருடைய துறையிலே இருந்து கொண்டு அவரவரது சக்திக்கு உட்பட்ட முறையிலே செயல்பட வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறார்கள். உதாரணமாக, சமூகத்திலே குழப்பங்கள் வருகின்ற போது யாருக்கு அதனை சீர்படுத்த முடியுமோ சீர்திருத்த பணியிலே ஈடுபட வேண்டும். அல்லது பிரச்சனைகள் வரும்போது இருவருக்கு மத்தியிலே தீர்ப்பை வழங்க முடியும் என்றால் தீர்ப்பு வழங்குவதன் மூலமாக சமூக பணியில் ஈடுபடலாம். அல்லது செல்வ கொடுக்கப்பட்ட மனிதர்கள் ஏழை எளியோருக்கு தாராளமாக வாரி வழங்கலாம். அல்லது இஸ்லாத்துக்கு எதிராக புரட்சிகள் வெடிக்கின்ற போது தனது உடலால் பொருளால் ஜிஹாத் செய்யக்கூடிய சக்தி இருக்கும் என்றால் அதிலே அவன் ஜிஹாதிலே ஈடுபட வேண்டும். அறிவுள்ளவர்கள், அறிவாற்றல் கொடுக்கப்பட்டவர்கள் மக்கள் மடமையிலே முங்கி இருக்கின்ற போது அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக, அவர்களை வழிகாட்டுவதற்காக அவர்களுடைய அறிவை பயன்படுத்த வேண்டும். இவ்வாறாக ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்தெந்த துறையிலே சக்தி இருக்கின்றதோ, எந்தெந்த துறையிலே வளம் இருக்கின்றதோ அவைகளை பயன்படுத்தி மரணத்துக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கைக்காக நன்மையை ஈட்டித்தரக்கூடிய செயல்பாடுகளை செய்வதற்கு ஒவ்வொரு மனிதனும் நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, புத்தியுள்ள மனிதன் யாரென்றால், சிந்திக்கக்கூடிய மனிதன் யாரென்றால், அவனுடைய செயல்கள் அவனுடைய மரணத்துக்கு பின்னால் சமூகத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு செயலை அவன் விட்டு செல்வான். அவனுடைய புத்தி அவனுக்கு வழிகாட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் அவனுடைய செயலின் மூலமாக மரணத்துக்கு பின்னால் கிடைக்கக்கூடிய அழகிய கூலிகளை பற்றி கூறும்போது உதாரணப்படுத்துகின்றார்கள். படித்து கொடுத்த ஒரு அறிவு, அதாவது மக்களுக்காக கற்றுக் கொடுத்த ஒரு அறிவு. ஒரு சாலிகான குழந்தையை விட்டுவிட்டு சென்றால் அந்த சாலிகான குழந்தையின் மூலமாக வரக்கூடிய நன்மைகள், அல்லது ஒரு குர்ஆனை, அல்லாஹ்வுடைய கலாமை ஒரு வக்ஃப் செய்து விட்டு சென்றால் அதன் மூலமாக ஓதப்படும் காலமெல்லாம் நன்மைகள் வரும். அதே போன்று ஒரு பள்ளியை கட்டிவிட்டு சென்றால், வழிப்போக்கருக்காக ஒரு வீட்டை கட்டிவிட்டு சென்றால், அல்லது மக்களுக்கு பயன்பெறக்கூடிய ஒரு ஆறை ஓட்டி சென்றால், அல்லது அவனுடைய செல்வத்தை உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கின்ற போது, உயிருடன் இருக்கின்ற போது, அவனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற போது அவன் செய்யக்கூடிய தர்மங்கள், இந்த தர்மத்தின் மூலமாக மரணத்துக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல நன்மைகளை பன்மடங்காக ஆக்கி தருவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மரணத்துக்கு பின்னால் எனது செயல்பாடு சமூகத்துக்கு உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக நாம் உதாரணப்படுத்துவதென்றால், அந்த மனிதனுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கும் என்றால், அவன் மறுமையை குறிக்கோளாக கொண்டுதான் அந்த செயலை செய்வான். உலகத்திலே வெளிரங்கமாக தெரிய வேண்டும், அதனை புகழப்பட வேண்டும், மக்கள் என்னை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணங்கள் அவனிடத்தில் இருக்க மாட்டாது. மறுமைக்காக நான் இதனை செய்கின்றேன், மறுமைக்காக தர்மம் செய்கின்றேன், மறுமைக்காக சமூக பணி செய்கின்றேன் என்ற தூய்மையான எண்ணம் இருக்கும் என்றால் அதனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு மென்மேலும் அந்த செயலில் ஈடுபடுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய செயல்பாடுகளை மனிதர்களுடைய வாழ்விலே ஒரு உதாரணம் கூறக்கூடிய, ஒரு மனிதர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அதனை அல்லாஹ் ஆக்கி வைப்பான். ஒரு மனிதனுடைய அந்த செயலை மக்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதித்து அதனை விரும்பி அந்த மனிதனுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு தன்மையை அடியார்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஏற்படுத்துவான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்து விட்டால், அல்லாஹ் ஒரு அடியானை நேசம் கொண்டு விட்டால், நிச்சயமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் கூறுவான், நான் இந்த அடியானை நேசித்து விட்டேன். இப்போது நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அடியானை நேசித்து விட்டு வானவர்களை அழைத்து கூறுவார்கள், அல்லாஹ் அவனை நேசிக்கின்றான், நானும் அவனை நேசிக்கின்றேன், எனவே நீங்களும் பூமியில் உள்ள அந்த மனிதனை நேசியுங்கள் என்று கூறுகின்ற போது
அந்த மனிதனுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானதாக, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையிலேயே அமையும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நமது செயல்பாடுகள் பயன்பெற வேண்டுமா, சமூகத்துக்கு உதாரணமாக இருக்க வேண்டுமா, ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய துறையிலே தான் முயற்சிக்க வேண்டும். அறிவாளி அறிவியல் ரீதியாக முயற்சிக்க வேண்டும். மார்க்கத்திலே தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள் அதிலே முயற்சிக்க வேண்டும். சமூகத்திலே பிரச்சனைகளே, சமூக சீர்திருத்த பணியிலே ஈடுபடக்கூடிய சக்தி உள்ளவர்கள் அதனை பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொருவரும் அவர்களுடைய துறையிலே தான் முயற்சிக்க வேண்டும். அனைவர்களும் எல்லா துறையிலும் நாம் முயற்சிப்போம் என்றால், தலையிடுவோம் என்றால், அதிலே குழப்பங்கள் வருவதற்கும் பயன்பாடுகள் அற்றுப்போவதற்கும் ஒரு காரணமாக அமைந்துவிடும். எனவே மரணத்துக்கு பின்னால் எனது துறையிலே எனக்கு அல்லாஹ் வழங்கிய ஆற்றலின் மூலமாக சமூகத்துக்கு பயன்பெறக்கூடிய செயல்களிலே நாம் நமது துறையை பயன்படுத்த வேண்டும். எனவே அனைவரும் ஒரே துறையிலே பயன்படுத்துவதற்கு எனது துறையை விட்டுவிட்டு எனக்கு அப்பாற்பட்ட தூரத்திலே உள்ள துறையை தேர்வு செய்வது என்பது உண்மையிலே பொருத்தமற்ற ஒரு செயலாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அமல்களிலே மிகவும் அல்லாஹுக்கு விருப்பத்துக்குரிய அமல் என்னவென்றால், ஒரு சின்ன செயலை நாம் சின்ன நன்மையை செய்தாலும் தொடராக அதனை செய்து வர வேண்டும். அந்த தொடராக செய்து வரக்கூடிய நல்ல செயல் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் அவரவருடைய துறையிலே ஈடுபட வேண்டும் என்பதற்கு அல்லாஹுடைய திருக்குர்ஆன் வசனம் நமக்கு உதாரணமாக கூறுகின்றது. அதாவது ஒரு கூட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையை குறிப்பிடுகின்றான், ஒரு கூட்டத்திலே சிலர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை விளங்குவதற்காக படிப்பதற்காக, அனைவரும் அல்ல, சிலர்கள் புறப்பட்டு சென்று மார்க்கத்தை படித்து மீண்டு வந்ததற்கு பின்னால் அவர்கள் அந்த ஊரை சார்ந்தவர்களுக்கு, அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த படித்த விடயத்தை அவர்களுக்கு எச்சரிக்கை செய்து படித்து கொடுப்பதன் மூலமாக அந்த மனிதர்கள் வழிகேட்டிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கு இவர்களுடைய செயல் ஒரு காரணியாக இருக்கும் என்று அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான். எனவே அறிவை படித்தவர்கள் மனிதர்கள் வழி தவறாமல் செய்வதற்கு அந்த அறிவு ஒரு காரணமாக இருக்கும். எனவே அறிவுள்ளவர்கள் அந்த பணியை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் இன்னும் ஒரு திருக்குர்ஆன் வசனத்திலே கூறுகின்ற போது, ஃபஸ்அல் பிஹி ஹபீரா, அல்லாஹ்வை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹுடைய வல்லமை, அவனுடைய பெயர்கள், அவருடைய திருநாமங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ்வை பற்றி அறிந்தவர்களிடத்திலே நாம் கேட்க வேண்டும். மார்க்கத்தை பற்றி கேட்க வேண்டும் என்றால் மார்க்கம் படித்தவர்களிடத்திலே கேட்க வேண்டும். விவசாயத்தை பற்றி கேட்க வேண்டும் என்றால் விவசாய அனுபவமுடையவரிடத்திலே கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருக்குர்ஆன் வசனத்தின் மூலமாக ஒவ்வொருவரும் அவருடைய துறையிலே ஈடுபட வேண்டும் என்பதை தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாழ்க்கையிலே பல சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான், பல ஆற்றல்களை தந்திருக்கின்றான். இந்த ஆற்றல்களை அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு பயன்படுத்திக் கொள்வான் என்று சொன்னால் மரணத்துக்கு பின்னால் ஒரு பயன் தரக்கூடிய, சமூகத்துக்கு ஒரு பயன் தரக்கூடிய ஒரு செயலாக மாறும். அதே நேரத்திலே ஒரு மனிதன் இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் மறந்து அதனை பொடுபோக்காக விட்டு விட்டான் என்று சொன்னால் இதன் மூலமாக நஷ்டப்படக்கூடிய, கவலைப்படக்கூடிய மனிதன் வேறாக யாரும் இருக்க முடியாது. அந்த மனிதன் தான் கடைசியிலே கஷ்டப்படுவான், நஷ்டப்படுவான், ஏமாற்றம் அடைவான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எந்தவித குறிக்கோளும் இல்லாமல் வாழ்க்கையிலே நாம் செய்வோம் என்று சொன்னால் குறிக்கோளற்ற அந்த செயல்பாடுகள் மூலமாக எந்த பிரயோஜனத்தையும் நாம் அடைய மாட்டோம். நமது குறிக்கோள் இறை திருப்தியாக இருக்கும் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய முழுமையான கூலி அல்லாஹ்விடத்திலே இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நாளை மறுமையிலே எனது சமூகத்திலே ஒரு குழு வருவார்கள். அவர்களுடைய நன்மைகள் எல்லாம் அந்த திஹாமா மலை போன்று பிரமாண்டமானதாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அந்த செயல்களை எல்லாம் ஒரு செல்லா காசாக, ஒரு வேகமான காற்று வந்துவிட்டால் எவ்வாறு புழுதிகள் பறந்து விடுமோ அவ்வாறு பறந்துவிடும் என்பதை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணப்படுத்தினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மலை போன்ற நன்மைகளை செய்து வந்த மனிதனுடைய செயல்கள் ஒரு காற்றுக்கு சக்தி, அதாவது காற்றுக்கு வலிமை தாங்காமல் பறந்து விடக்கூடிய செயலா, அது எது என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்கள் யாருமல்ல, நம்மிலே இருக்கக்கூடியவர்கள், நமது சந்ததியினர்கள், உங்களது சகோதரர்கள் என்று கூறிவிட்டு கூறினார்கள், அவர்கள் நம்மை போன்று இரவிலே வணங்குவார்கள், நன்மைகள் செய்வார்கள். ஆனால் அந்த கூட்டம் எவ்வாறென்றால், தனிமைப்பட்டு விட்டார்கள் என்றால், தனிமையிலே இருக்கின்ற போது அல்லாஹுக்கு மாற்றமான செயல்பாடுகள் ஈடுபடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த ஹராத்தை செய்து விடுவார்கள். அல்லாஹுக்கு மாற்றமான வேலையில் ஈடுபடுவார்கள். அல்லாஹுடைய வரைமுறையை துண்டுக்குள்ளாக்கி விடுவார்கள், சுக்கு நூறாக்கி விடுவார்கள். இந்த மனிதர்கள் தான் மலை அளவு நன்மைகள் செய்து வந்தாலும் தனிமையிலே இருக்கின்ற போது ஹராத்தை விட்டும் தவிர்ந்து கொள்ளாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நன்மைகள் எல்லாம் ஒரு செல்லா காசாக மாறிவிடும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணப்படுத்தி இருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நம்மால் நன்மைகள் செய்ய முடியாவிட்டாலும் தீய உதாரணங்களை, பிறருக்கு வழிகேடான வழிமுறைகளை விட்டு சென்று விடக்கூடாது. நாம் நல்ல வழிமுறைகளை விட்டு செல்லாவிட்டாலும் நாம் வழிகேடான முறைகளை பிறருக்கு காட்டிவிட்டு செல்வோமானால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த வழிகேட்டிலிருந்து நாமும் பாவங்களை சுமக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்கு மாறிவிடுவோம். எனவே நாம் பிறருக்கு நன்மைகள் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும், நல்ல வழிகாட்டலிலே ஈடுபடுவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆனால் ஒருபோதும் பிறருக்கு ஒரு வழிகட்ட கொள்கைகளை, வழிகட்ட செயல்களுக்கு உதாரணமாக நாம் இருந்து விட்டு விடக்கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் வாழ்க்கையிலே நமக்கு பல சந்தர்ப்பங்களை தந்திருக்கின்றான். இந்த சந்தர்ப்பங்களின் மூலமாக மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக நன்மைகள் தரக்கூடிய செயல்களை செய்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னென்ன நல்ல அமல்களை நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்களோ அந்த செயல்கள் சிறியதாக இருந்தாலும் நமது வாழ்க்கையிலே அதனை செய்வதற்கு நாம் மனம் சோர்ந்து விடாமல் அவசரமாக அந்த நன்மைகளை செய்வதற்கு முற்பட்டு அந்த நன்மைகளை செய்து மரணத்துக்கு பின்னால் சதகத்துன் ஜாரியாவாக நன்மைகள் சாரையாக வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது போன்ற நன்மைகள் செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களை